நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா எந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி அன்னைக்கு சர்வதேச போதைப் பொருள் அதிகப்படியான பயன்பாட்டு விழிப்புணர்வு நாளா கருதப்படுது. இந்த நாளோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, போதைப் பொருட்களை அளவுக்கு அதிகமா பயன்படுத்தி உயிரிழந்தவர்களை நினைவு கூறவும், முறையான மருத்துவ விழிப்புணர்வு மூலமா அத்தகைய மரணங்களை தடுக்கவும் இந்த நாள் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. ஆஸ்திரேலியாவில 2001ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த விழிப்புணர்வு இயக்கம் தற்போது உலகளாவிய மிகப்பெரிய பிரச்சாரமா உருவெடுத்திருக்கு. இந்த தினத்தோட அதிகாரப்பூர்வ அடையாளமாக ஊதா நிற ரிப்பன் பயன்படுத்தப்படுது. இந்த தினத்தை முன்னிட்டு பள்ளி, கல்லூரிகள் மற்றும் சமூக அமைப்புகள் மூலமா பேரணிகள், விழிப்புணர்வு போட்டிகள் மற்றும் உறுதிமொழி ஏற்புகள் நடத்தப்படுது. போதைப்பொருள் பயன்பாட்டால் தனிநபர்கள், குடும்பங்கள் மற்றும் சமூகங்களுக்கு ஏற்படக்கூடிய தீமைகளை உலகிற்கு உணர்த்துவது மற்றும் சட்டவிரோத போதைப் பொருட்கள் கடத்தலை தடுக்கிறது இந்த நாளோட முக்கிய நோக்கமா கருதப்படுது. ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி அன்று எதனால நம்ம சர்வதேச போதைப் பொருள் அதிகப்படியான பயன்பாடு விழிப்புணர்வு நாளா கடைபிடிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யாரு இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். தமிழ் திரையுலகத்தின் முன்னணி திரைப்பட இசை அமைப்பாளர், பாடகர் மற்றும் பாடல் ஆசிரியரான யுவன் சங்கர் ராஜா அவங்க தான் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இசைஞானி இளையராஜாவின் இளைய மகன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். மேற்கத்திய இசை வடிவங்களை தமிழ் சினிமாவில பரவலாக்கிய பெருமைக்குரியவர் இவரு. 90களின் பிற்பகுதியிலையும் 2000 வருஷத்திலையும் தமிழ் இளைஞர்களின் ஆதர்ச இசையமைப்பாளராக உருவெடுத்த இவங்க ரசிகர்கள் அன்போடு இசை யுவராஜா, BGM கிங் அப்படின்னு அழைக்கிறாங்க. தன்னோட 16வது வயதுல அரவிந்தன் திரைப்படம் மூலமா இசை அமைப்பாளரா அறிமுகமாயிருக்கிறாங்க யுவன் சங்கர் ராஜா அவர்கள். செல்வராகவன், வெங்கட் பிரபு, அமீர் மற்றும் ராம் போன்ற இயக்குநர்களோட இவர் இணைந்த படங்கள் தமிழ் சினிமாவின் இசை போக்கையே மாற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். துள்ளுவதோ இளமை, காதல் கொண்டேன், 7G ரெயின்போ காலனி, மன்மதன், பருத்தி வீரன், பையா மற்றும் மங்காத்தா இந்த படங்கள் எல்லாத்திலுமே இவரோட மியூசிக் சூப்பரா இருக்கும். இந்த படங்கள் எல்லாமே மாபெரும் வெற்றி ஆல்பங்களா வெளிவந்தது. திரைப்படங்களின் பின்னணி இசையில மிக சிறந்த உலகத்தரம் வாய்ந்த தரத்தை கொடுக்கறதுல இவருக்கு நிகர் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இவரோட தீம் மியூசிக்காகவே பல திரைப்படங்கள் பெருமளவு ரசிக்கப்பட்டது. தனுஷ் நடிச்ச மாரி 2 படத்துல இவர் இசையமைச்ச ரவுடி பேபி பாடல் யூடியூப்ல 100 கோடிக்கும் அதிகமான பார்வைகளை பெற்று தென்னிந்திய அளவுல மிகப்பெரிய சாதனை படைச்சது அப்படின்னு சொல்லலாம். 7G ரெயின்போ காலனி படத்துக்காக பிலிம்பேர் சிறந்த இசையமைப்பாளர் விருதை வென்றிருக்கிறாரு யுவன் சங்கர் ராஜா அவர்கள். 2005 வெளிவந்த ராம் திரைப்படத்துல மிக சிறந்த பின்னணி இசைக்காக சைப்ரஸ் சர்வதேச திரைப்பட விழாவில் சர்வதேச விருதை பெற்றிருக்கிறாரு. இவரோட இசை பங்களிப்பை பாராட்டி தமிழக அரசின் கலைமாமணி விருதும் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. யுவன் சங்கர் ராஜா இன்னும் நிறைய ஹிட் பாடல்களை நமக்காக தரணும் சொல்லி இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா அவருக்கு ஸ்பெஷலான வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்.